அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் மாரநாதா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் இந்த வீடியோவை இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பதாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் மனதில் பல கவலைகள் இருக்கலாம். நாளை என்ன நடக்கும்? என்ற குடும்பத்தில் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்குமா? என் உடல்நிலை சரியா இருக்குமா? என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்ற பல கேள்விகள் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த இரவு தேவன் உங்களிடம் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று நாம் சங்கீதம் 91 அதிகாரத்தை தியானித்து பாதுகாப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். இந்த ஜெபத்தை கேட்கும்போது உங்கள் கண்களை மூடி உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படையுங்கள். சங்கீதம் 91:1 இவ்வாறு கூறுகிறது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவனுடைய நிழல் என்பது ஒரு சாதாரண நிழல் அல்ல. அது பாதுகாப்பின் நிழல், அது சமாதானத்தின் நிழல், அது அன்பின் நிழல். அல்லது மருத்துவமனையில் இருந்தாலும் அல்லது வெளிநாட்டில் தனியாக இருந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். சங்கீதக்காரன் மேலும் கூறுகிறான், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அன்பானவர்களே, மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உலகம் நமக்கு எதிராக இருந்தாலும் தேவன் நமக்காக இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் பெயர்களை மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர், உங்கள் சகோதரர்கள், உங்களை சுற்றியுள்ளவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படையுங்கள். இப்பொழுதும் நாம் சங்கீதம் 91 அதிகாரத்தின் சில வாக்குத்தத்தங்களை தியானிப்போம். தேவன் உங்களை பாதுகாப்பார். தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார். தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் எதிர்காலத்தை நடத்துவார். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, சில நேரங்களில் இரவு நேரம் மிகவும் கடினமானதாக இருக்கலாம். பகலில் நாம் அநேக வேலைகளில் மூழ்கி இருப்போம். நம்மை சுற்றி அநேக நெருக்கங்கள் நம்மை ஒரு பிஸியான ஒரு மனிதராக ஆக்கியிருக்கலாம். ஆனாலும் இரவு நேரத்தில் நாம் நம்முடைய மனதில் பலவற்றை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் தான் சாத்தான் பல கன்னிகைகளை நம்முடைய வாழ்க்கைகளை வைக்கிறார். எப்படி என்று சொன்னால், ஏசப்பாட வசனம் ஒன்று சொல்கிறது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை நாங்கள் வகை தேடலாம் என்று பிசாசாக இருக்கிற அநேக கூட்டங்கள் எங்களை சுற்றி வகை தேடி சுற்றி திரிகிறது. ஆகவே இந்த இரவு நேரங்களில் விதைக்கப்படுகிற களைகளை குறித்து தான் எச்சரிப்பின் ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் எங்களை சுற்றி பிசாசானவன் இந்த இரவு நேரத்தில் இருக்கிற களைகளை மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இப்போது கண்ணீரோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார். தேவனுடைய வசனம் சொல்கிறது, நாங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் தம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறாரா. அப்போ மனிதருக்கு எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய பாடுகள் அற்பமாக இருந்தாலும் எங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. எங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், ஆனாலும் உங்கள் உள்ளான இருதயத்தை காண்கிற தேவன் உண்டு. வேதாகமம் கூறுகிறது, அவர் உடைந்த இருதயங்களுக்கு சமீபமாக இருக்கிறாராம். சங்கீதம் 34:18 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், இந்த வசனம் மிக அழகாக நமக்கு இந்த வார்த்தையை எடுத்து காட்டுகிறது. எனவே இன்று இரவு உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பாட பாதத்தில் இறக்கி வைங்க. இப்போதும் நாங்கள் மெதுவாக ஒரு ஆழ்ந்த மூச்சை உங்களுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்து நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியே உம்முடைய அன்பு துணையோடு ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த அமைதியான இரவு நேரத்தில் உமது சந்ததியை நாங்கள் தேடுகிறோம். இந்த வீடியோவை பார்க்க ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த கரங்களிலே ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே, இன்று இரவு முழுவதும் அவர்கள் சுமந்து வந்த எல்லா பாரங்களையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம்.
அவருடைய பயங்கள், கவலைகள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள், வேதனைகள் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, இந்த இரவு அவர்கள் அமைதியாக தூங்கும்படி உமது சமாதானத்தை அவர்கள் மேல் இறக்கிவிடும். உமது வார்த்தை கூறுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தாவே, நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை தோடும். புற்றுநோயால் அவதிப்படுகிறவர்கள், போராடுகிறவர்கள், வைத்தியசாலையில் கைவிடப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறும். நீரிழிவு நோய், இருதய நோய், உடல் வலி, தூக்கமின்மை, மன அழுத்தம் ஆகியவற்றினால் அவதிப்படுகிறவர்களுக்கு சுகத்தை தாரும். மருத்துவமனையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடும், நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. நீங்களே பரம வைத்தியரும் பரிகாரியான கர்த்தருமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை தகப்பனே ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, வேலை இல்லாமல் கவலையாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா, ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடையும் ஆண்டவரே. இரும்பு தாழ்வாள்களை முறித்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. மீதமெடுக்கத்தக்கதான பலத்தை கொடும் அப்பா. வெளிநாடுகளில் இருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீங்கள் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருடைய தனிமையும் கர்த்தர் ஆண்டவரை சந்தித்து ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த இரவு நேரம் வீட்டின் கதவுகளையும் ஜன்னல்களையும் அறைகளையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் மூடுகிறோம் ஆண்டவரே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பாலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படாதிருப்பேன் என்று உம்முடைய வார்த்தையின்படி பிள்ளைகள் பயமில்லாமல் தூங்க உதவி செய்யும். வாதை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு இவர்களுக்கு நேரிடக்கூடாதப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஆண்டவரே சாயும் போது இதுவே வழி என்கிற சத்தம் வனாந்திரத்திலே உண்டாகிறது போல உம்முடைய தேவதூதர்கள் பிள்ளைகளை ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரை உருவின பட்டயத்தோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியால் சோத்திரம். இந்த இரவு நேரம் ஒவ்வொருவரின் வீட்டின் கதவுகளிலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்படட்டும். எந்த தீங்குகளும் அணுகாத வண்ணம் பொல்லாப்பு அவருடைய வீட்டை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உமது தேவதூதர்கள் அவர்கள் சுற்றிலும் முகாமிரட்டும் ஆண்டவரே. சங்கீதம் 91:11 வாக்குத்தத்தம் அவர்களுக்கு நிறைவேறட்டும். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தேவதூதர்களை கட்டளையிடுவார் என்ற உம்முடைய வார்த்தையின்படி அப்பா. கர்த்தாவே, இந்த இரவு நேரம் தூங்க முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் இனிமையான தூக்கத்தை கொடுங்கப்பா. இரவில் பயந்து எழுப்பி ஆண்டவரை கதறுகிற ஆண்டவரை சிறு பிள்ளைகளை கர்த்தர் தாமே தேற்றுங்க. சிறு பிள்ளைகள் மேல் விசேஷித்த பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அப்பா, உடைந்த உறவுகளை புதுப்பித்து பிரிந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைங்கப்பா. இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவாக மாறட்டும். நாளை காலை அவர்கள் விழித்தெழும்பும் போது கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்று சாட்சியாக அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சொல்லத்தக்கதாக கர்த்தர் அற்புதத்தை செய்தபடியால் நன்றி. அவர்களுடைய வாழ்க்கையில் முடக்கப்பட்டிருக்கிற கதவுகளை இயேசுவின் நாமத்தினாலே திறக்கிறதுபடியால் நன்றி. பல ஆண்டுகள் நிறைவேறாத ஜெபங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி நேரத்திலும் பதில் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆண்டவரே அளவற்ற ஆசீர்வாதமும் உம்முடைய பாதுகாப்பும் ஆண்டவரே பெருகி இருக்கட்டும். அப்பா, அவர்களுடைய வருகையும் போக்கையும் கர்த்தர் ஆண்டவரை பாதுகாக்கிறபடியால் சோத்திரம். அவருடைய பிள்ளைகளுக்கு நீரே தலைவராய் இருக்கிறபடியால் சோத்திரம். இந்த இரவு அவர்கள் தூங்கும்போது அப்பா, நீதிமான்களுடைய ஆண்டவரை தூக்கம் அவர்களுக்கு இன்பமாய் இருக்கும் என்று சொன்னீங்களேப்பா. அவர்களுக்கு சமாதானமான ஆண்டவரை தூக்கத்தை கட்டளையிட்டு அப்பா உம்முடைய சமாதானத்தை நதியை போல பாய பண்ணி அவருடைய இருதயங்களை இப்பொழுதும் உம்முடைய சமாதானத்திலே நிறைத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். காலை அவர்கள் எழுந்திருக்கும் போது புதிய பலத்தோடு, புதிய நம்பிக்கையோடு, புதிய சந்தோஷத்தோடும் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டீர் என்ற நம்பிக்கையோடு பிள்ளைகள் எழுந்திருக்க நீங்கள் உதவி செய்கிறபடியால் நன்றி. இது எல்லாம் உங்கள் ஆண்டவரே உம்முடைய அப்பா கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளை தாங்கி சுமந்து தப்புவித்து ஆண்டவரே
முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன் என்ற உம்முடைய வார்த்தையின்படி முதிர் வயதிலும் உம்முடைய பிள்ளைகளை தாங்குங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அடைக்கலமான கேடகமாய் இருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ராத்திரி நேரத்திலும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போய் அழிவின் அறுவடையை கொடுப்பதாக என்று கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருபவர்கள் 7 வழியாய் சிதறுண்டு போகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா, இவருடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் யாருமே இவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பதில்லை. இவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய வாழ்க்கையிலே அப்பா திரும்பி வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தர் தாமே பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளுக்கும் பிள்ளைகளை கிருபையாய் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிறது அனுதினமும் ஆண்டவரை ருசி பார்க்கட்டும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று பிள்ளைகள் பலத்தோடு சொல்லட்டும் ஆண்டவரே. நீங்கள் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்திலே வருகிற போராட்டத்திலே உம்மை மறுதலித்து உம்மை மறந்து விடாமல் ஆண்டவரே, உமக்காய் எழுந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ராத்திரியிலே ஏசாயாவினுடைய நாவை தொட்ட அதே வல்லமை பிள்ளைகளுடைய நாவை தொடட்டும். உமக்காய் ஆண்டவரை எழுந்து நிற்கத்தக்கதாய் பலத்தோடு ஓடத்தக்கதாய் அநேக மரித்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஜெப வீராங்கனைகளாக ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றி கிருபையாய் நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, கற்பத்தில் உருவான சிசு முதல் மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பு, உம்முடைய விசேஷித்த பலன், உம்முடைய விசேஷித்த சுகம், உம்முடைய ஆரோக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறபடியால் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ராத்திரியிலே ஏறிடுங்கள். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கமெண்ட்லே ஆமன் என்று டைப் பண்ணுங்க. இன்னும் எந்த ஜெபம் எந்த காரியம் உங்களுக்கு வேண்டுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. மற்றும் இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இன்னும் அநேகருக்கு இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த ஜெபத்தை அநேகருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மாறானாத யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒவ்வொருவரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தபடியால் நன்றி செலுத்துகிறேன்.